friends, welcome to the Susan channel. Quality in this நமக்கு செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் நெருக்கடியான காலங்களில் தங்கத்தின் பளபளப்பு இருந்த போதிலும் இந்த ஈர்ப்பு வெள்ளி உட்பட அனைத்து விலைமதிப்பட்ட உலோகங்களுக்கும் நீண்டுள்ளது. இஸ்ரேல் ஈரானிய போர் காரணமாக வெள்ளியின் விலை உயரும் என்று முபாரக்கியா சந்தையில் உள்ள பல விலைமதிப்பற்ற உலோக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். சந்தையில் வெள்ளி நகை விற்பனையாளர்கள் வேலைப்பாடு கட்டணத்தை தவிர்த்து ஒரு கிராமுக்கு இப்போது 360 முதல் 400 சேல்ஸ் வரை விலை இருப்பதாக தெரிவித்தனர். இது முந்தைய விலைகளுடன் ஒப்பிடும்போது சுமார் 11% அதிகரித்துள்ளது. வேலைப்பாடு கட்டணத்தையும் சேர்த்தால் விலை 1.5 குவைத் தினார் முதல் 2 குவைத் தினார் வரை இருக்கும் என்று அவர்கள் மேலும் கூறினார். பிராந்திய முன்னேற்றங்கள் காரணமாக குடிமக்களுடைய தேவை அதிகரித்துள்ளது. வெள்ளை உலோகத்தின் விலையில் ஏற்பட்ட சமீபத்திய அதிகரிப்புக்கு காரணம் என்று அவர் கூறினார். தங்கத்திற்கு மாற்றாக சிலர் வெள்ளியை வாங்குவதாகவும் அதன் விலை வியத்தக்க முறையில் உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினார். மேலும் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரிப்பதால் விலை உயர்வு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு சிறிய லாப வரம்பிலிருந்து பயனடைய அல்லது காகித நாணயங்களின் பதிவுக்கு எதிரான உத்தரவாதமாக முதலீட்டாளர்களின் ஒரு குழு தங்கத்துடன் வெள்ளியை சேமிக்க விரும்புகிறது. வெள்ளிக்கடை மேலாளர் அமீர் பிரான்சிஸ் செய்தித்தாளிடம் கூறுகையில், கடந்த மாதம் வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு 360 முதல் 400 சேல்ஸ் வரை அதிகரித்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் பதட்டங்கள் காரணமாக வரும் நாட்களில் மேலும் விலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கான அதிக தேவையை அவர் உறுதிப்படுத்தினார். குறிப்பாக நடுத்தர வருமானம் ஈடுபட்டவர்களுக்கு தங்கத்திற்கு மாற்றாக இது இருப்பதால் தங்க நகைகளை வாங்குவது தற்போதைய வசதியற்றவர்களுக்கு முடியாத அளவு அதிகமாக உள்ளது. 21 கேரட் விலை ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 30 தாண்டியுள்ளது. இருப்பினும் வெள்ளி முதலீடு செய்வது தங்கத்தில் முதலீடு செய்வது முற்றிலும் வேறுபட்டது. எனவே வெள்ளி நகைகளை விற்கும் எவரும் 30 முதல் 50% இழக்கிறார்கள். தங்கத்தை போடலாமல் இது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலை உச்சவரம்பிற்கு அடிப்படையில் வாங்கப்பட்டு விற்கப்படுகிறது என்று விளக்கினார். வெள்ளி வியாபாரி ஹுசைன் அலி அவர்கள் ஒப்புக்கொண்டார். உண்மையில் இந்த காலகட்டத்தில் வெள்ளி விற்பனையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் போரின் விளைவாக தங்கத்தின் விலைகள் உயர்ந்த பிறகு அரசியல் ஏற்றிறக்கங்களுக்கு மத்தியில் தங்கம் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படுகிறது. குவைத், சுவிட்சர்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளிலிருந்து வெள்ளியை இறக்குமதி செய்கிறது என்று அவர் தெரிவித்தார். சுவிஸ் வெள்ளி சிறந்த வகை என்றும் வாடிக்கையாளர்களால் அதிகம் விரும்பப்படும் வகை என்றும் அவர் கூறினார். எனவே விலை மற்ற வகை வெளியிட சுமார் 15 சேல்ஸ் அதிகம் என்று அவர் கூறினார். தொடர்புடைய வளர்ச்சியில் தங்க வியாபாரியான அகமது அப்துல் ரெதா அவர்கள் வெள்ளி மற்ற பொருட்களைப் போலவே உலகையே உழுக்கும் அரசியல் பதட்டங்களுக்கு ஆளக்கூடியது என்று சுட்டிக்காட்டினார். இருப்பினும் வெள்ளியில் முதலீடு செய்வது நீண்ட காலத்திற்கு லாபகரமானது என்று அவர் நம்புகிறார். ஏனெனில் ஒரு கிலோ வெள்ளியை வாங்குபவர்களுக்கு குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு லாபகரமான வருமானம் கிடைக்காது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிலோ வெள்ளி 50 குவைத் தினாரை விட சற்று அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு கிலோவிற்கு தற்போதைய விலை 417 குவைத் தினார் ஆகும் என்ற உண்மையை அவர் மேற்கோள் காட்டினார். போர் வெடித்ததிலிருந்து வெள்ளி நகை விற்பனை தீவிரமாக உள்ளது என்றும் விற்பனை தோராயமாக 15% அதிகரித்துள்ளது என்றும் தங்க வியாபாரி அஹமத் அல் சயீத் அவர்கள் கூறினார். ஆனால் ஒரு கிராம் வெள்ளியின் விலை சுமார் 15 சேல்ஸ் அதிகரித்தால் குறிப்பிடத்தக்க விலை உயர்வு இல்லை. 3 மாதங்களுக்கு முன்பு வெள்ளியின் விலை 290க்கும் குறைவாக இருந்தது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஈதல் அதாவின் போது கிராமுக்கு கீழ்ஸ் வெளிப்படுத்தினார். இது போன்ற போதிலும் சில வர்த்தகர்கள் ஒரு கிராம வெள்ளியை 410 சேல்ஸுக்கு விற்கிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். தொழில்நுட்ப தொழில்கள், மாத்திரைகள், சூரிய மின்கலன்கள், அணு உலைகள் மற்றும் அணு மருத்துவம் ஆகியவற்றை வெளியின் பல பயன்பாடுகளை அவர் குறிப்பிட்டார். வெளியே பெரும்பாலும் நம்பியிருக்கும் 4வது தொழில்துறை புரட்சியின் உச்சத்தில் உலகம் இருப்பதை கருத்தில் கொண்டு வெள்ளி தொடர்பான தொழில்களை பெருக்கத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் வெள்ளியின் விலை உயர்த்தவும் உயரும் என்று அவர் கருதுகிறார். லாப வரம்பிலிருந்து பயனடைய சிறிதாக இருந்தாலும் கூட அல்லது காகித நாணயங்கள் சரிவு ஏற்பட்டால் உத்தரவாதமாக குறிப்பாக சர்வதேச அரசியல் நிகழ்வுகளால் டாலரின் மதிப்பு பாதிக்கப்படுவதால் முதலீட்டாளர்கள் தங்கத்துடன் வெள்ளியை சேமிக்க விரும்புவதாக அவர் கூறினார். தங்க வர்த்தகர் பவ்யாகூப் வெள்ளி சந்தையின் மறுமலர்ச்சியை கருத்தினார். ஏனெனில் சில வெள்ளியை தங்கத்திற்கு மாற்றாக கருதுகின்றனர். அதன் விலை உலகளாவிய அரசியல் மற்றும் இரு நிகழ்வுகளின் அடிப்படையில் உயர்கிறது. ஒரு கிராம் வடிவமைக்கப்பட்ட வெள்ளியின் விலை
1.5 குவைத் தினாரை எட்டக்கூடும் என்று அவர் விளக்கினார். ஒரு வெள்ளி வட்டையின் விலை அதன் எடையை பொறுத்தது, ஏனெனில் அது வேலைப்பாடு கட்டணம் இல்லாமல் விற்கப்படுகிறது. மேலும் இது வெள்ளி நகைகளிலிருந்து வேறுபட்டது, அதன் வேலையில் வழிபாடு கட்டணம் அங்கும். எனவே இது கிராமின் விலை வேலை முறையை பொறுத்து 1.5 குவைத் தினார் முதல் 2 குவைத் தினார் வரை இருக்கலாம். உள்ளூர் சந்தையில் சிறந்த வெள்ளி வகைகள் 925 கேரட் மற்றும் 999 கேரட் என்று அவர் சுட்டிக்காட்டினார். குவைத் முதல் துணை பிரதமரும் முதலமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள உசைனியாக்கள் மற்றும் துக்க விழாக்களில் ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். முஹர்ரம் மாலை குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஹுசைனியாக்கள் மற்றும் துக்க விழாக்களில் ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். முஹர்ரம் மாதத்திற்கான பாதுகாப்பு மற்றும் நிறுவன ஏற்பாடுகளை கண்காணிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சுற்றுப்பயணம் அமைந்தது. முழு தயார் நிலையை உறுதி செய்தது. பாதுகாப்பு மற்றும் தேசிய காவல்படை தலைவர்களுடன் செயல்படுத்தப்பட்ட பாதுகாப்பு திட்டம் மற்றும் சிவில் பாதுகாப்பு, அவசர மருத்துவ சேவைகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு அமைப்பு உள்ளிட்ட தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து முயற்சிகள் குறித்து ஷேக் ஃபஹத் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. இதற்கிடையே உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அப்துல்லா சபா அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் ஷியா துக்க விழாக்களை நடத்தும் பல பள்ளிகளுக்கு ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சிறப்பு படைகளில் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் தாகில் அல் தாகில் அவர்கள் உடன் மேஜர் ஜெனரல் சபா அவர்கள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். வழிபாட்டாளர்களுக்கு மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பு மற்றும் ஆறுதலை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு தயார் நிலையை மதிப்பிடுவது இது ஆய்வு கவனம் செலுத்தியது. கூடுதலாக உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி அவர்கள் முஹர்ரம் 2ஆம் நாளில் குவைத் முழுவதும் உள்ள பல சுன்னியாக்கள் கள சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த மாதத்தில் மத சடங்குகளை பாதுகாப்பதற்காக உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு மற்றும் நிறுவன திட்டத்தின் செயல்பாட்டை கண்காணிப்பதற்காக தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சுற்றுப்பயணம் அமைந்தது. தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு குழுக்களின் தயார் நிலை, அத்துடன் ரோந்து மற்றும் சோதனை சாவடிகளின் நிலைப்பாடு ஆகியவற்றை மேஜர் ஜெனரல் அல் அத்வானி அவர்கள் ஆய்வு செய்தார். தொடர்புடைய துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தயார் நிலை அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் நுழைவு மற்றும் வெளியேற்றலின் சீரான ஓட்டத்தையும் அவர் வலியுறுத்தினார். மேஜர் ஜெனரல் அத்வானி அவர்கள் தங்கள் கலாமை கடமைகளை செய்வதில் பாதுகாப்பு பணியாளர்கள் மேற்கொள்ளும் உயர்மட்ட ஒழுக்கம் மற்றும் முயற்சிகளை பாராட்டினார். இந்த அளவிலான தீவிரத்தன்மையையும் செயல்திறனையும் பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இது அமைச்சகத்தின் மத சடங்குகளை பாதுகாப்பதற்கான தயார் நிலை மற்றும் திறனின் பிரதிபலிப்பாகும். குவைத்தில் குவைத் குடிமகனுடன் இணைந்து தனது உயர் மகன் என்று கூறி போலியான குடியுரிமை விண்ணப்பத்தை தயாரித்ததற்காக சவுதி அரேபிய குடிமகனுக்கு குற்றவியல் நீதிமன்றம் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை 3,36,000 குவைத் டாலரும் அபராதமும் விதித்துள்ளது. இதன் மூலம் அவர் குவைத் குடியுரிமையை பெறவும் மற்றும் சார்ஜன்ட் பதவியில் பாதுகாப்பு அமைச்சகத்தில் நியமிக்கப்படவும் முடிந்தது. பிரதிவாதி தப்பிச் செல்ல முயன்றபோது சல்மி எல்லையில் கைது செய்யப்பட்டதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து ஒரு சவுதி அடையாள அட்டை மற்றும் ஒரு குவைத் சிவில் அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டது. நிதி கடமைகள் மற்றும் வங்கிக் கடன்களை தவிர்ப்பதற்காக அவர் நாட்டை விட்டு வெளியேற முயன்றது பின்னர் உறுதி செய்யப்பட்டது. மோசடியில் ஈடுபட்டது குறிப்பு நிரூபிக்கப்பட்ட பின்னர் தப்பியோட குவைத் குடிமகனுக்கும் அவர் சவுதி தந்தைக்கும் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பிரதிவாதிகள் தேசிய அடையாளத்தின் மீது அப்பட்டமான தாக்குதலை நடத்தினர் மற்றும் இறையாண்மையை பாதிக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சேதப்படுத்தினர் என்பது நீதிமன்றம் தனது தீர்ப்பில் உறுதிப்படுத்தியது. இது அரசு நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை குறைப்பதற்கு உட்படுத்தும் இந்த வகையான குற்றத்தின் தீவிரத்தை வலியுறுத்தியுள்ளது. குவைத்தில் தொழிலாளர் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் அரசாங்க மேற்பார்வையை மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக குவைத் அதன் டிஜிட்டல் வெளியேறும் அனுமதி தேவையின் ஆங்கில மொழிபதிப்பை சஹீல் மொபைல் பயன்பாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜூலை 1, 2025 முதல் தனியார் துறையில் பணிபுரியும் அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் சஹீல் செயலி மூலம் முதலாளியால் அங்கீகரிக்கப்பட்ட வெளியேறும் அனுமதியை பெற வேண்டும். புதிய முறை பிரிவு 18 விசாக்களை வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தும். செயல்முறையை தொடங்க பயனர்கள்
சகில் செய்தியில் உள்நுழைந்து செயல்கள் பிரிவுக்கு சென்று பொது மனிதவள ஆணையத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பிரிவில் இருந்து வெளிநாட்டு தொழிலாளர் சேவைகள் என்ற இணைப்பை வழங்கப்படுகிறது. பயனர்கள் தங்கள் நோக்கம் கொண்ட புறப்பாடு மற்றும் தேதி மற்றும் திரும்பும் தேதி உள்ளிட்ட அனுமதிக்கும் வெளியேறும் அமைதியையும் தேர்வு செய்து கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். புறப்படுவதற்கு 7 நாட்கள் முன்பு 24 மணி நேரத்திற்குள் வெளியேறும் அனுமதிகளை பெற வேண்டும். முதலாளி ஸ்பான்சர் விண்ணப்பத்தை அங்கீகரித்துடன் செயலில் ஒரு அறிவிப்பு தோன்றும். அங்கீகரிக்கப்பட்ட அனுமதியின் பதிவிறக்கம் செய்து அச்சிடக்கூடிய பதிப்பு பயனாளருக்கு கிடைக்கும். குவைத்தில் நுவைசிப் எல்லைக்கடவையில் குவைத் சுங்க அதிகாரிகள் உணவு பாத்திரங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 323 அட்டை பெட்டிகள் சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சிகளை வெற்றிகரமாக முறியடித்தனர். அதிகாரிகள் கூற்றுப்படி எல்லை சோதனை சாவடிகளுக்கு 2 வாகனங்கள் வந்து வாகன ஆய்வு பகுதிக்கு அனுப்பப்பட்டன. வழக்கமான சோதனையின் போது சுங்க அதிகாரிகள் அதிக அளவிலான உணவுப் பொருட்களுக்கு இடையில் புத்திசாலித்தனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகளை கண்டுபிடித்தனர். விசாரணையில் 2 வாகனங்களும் 2 சகோதரர்களும் சொந்தமானது என்பது தெரியவந்தது. அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதாக போர்வையில் பொருட்களை கடத்த முயன்றனர். மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகள் பல உணவு பாத்திரங்களில் விநியோகிக்கப்பட்டது கடைபிடிக்கப்பட்டது. இது சட்டவிரோத சரக்குகளை மறைப்பதற்காக தெளிவாக நோக்கமாக கொண்டது. இந்த சம்பவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக சுங்க அதிகாரிகள் உடனடியாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்தனர். கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் பொது வருவாயை பாதுகாப்பதற்கும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர். குவைத்தின் மனிதாபிமான மற்றும் தொண்டு பணி ஒழுங்குமுறை குழு நன்கொடைகளை மீண்டும் தொடங்குவதற்கும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொண்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளது. இது மனிதாபிமான உதவித்துறையில் குவைத்தின் நீண்டகால தலைமையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. முதல் துணை பிரதமரும் முதலமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட இந்த முடிவு தொடர்புடைய அரசமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இணைந்து எடுக்கப்பட்டது. சர்வதேச நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை தரநிலைகளுடன் இணக்கத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் தொண்டு நிறுவனங்கள் செயல்பாடுகளை வலுப்படுத்துவதை இதே நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை நன்கொடையாளர்கள் தங்கள் பங்களிப்புகளின் பயன்பாட்டை கண்காணிக்கவும் இந்த துறையில் பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் பொறுப்பினை வெளிப்படுத்தவும் அனுமதிக்கிறது. புதிய விதிமுறைகளின் கீழ் சமூக விவகார அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தெளிவான வழிகாட்டுதல்களை பின்பற்றி தொண்டு சங்கங்கள் தங்கள் திட்டங்களை மீண்டும் தொடங்கலாம். இந்த நடைமுறைகள் உண்மையான தேவை உள்ளவர்களுக்கு உதவி சென்றடைவதையும் தொண்டு நடவடிக்கைகள் ஒரு கட்டமைக்கப்பட்ட சட்ட கட்டமைப்பிற்குள் செயல்படுவதையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த முன்னேற்றம் குறித்து குவைத் நிவாரண சங்கத்தின் தலைவர் டாக்டர் இப்ராஹிம் அல்-சலே அவர்கள் இந்த நடவடிக்கை மனிதாபிமான பணிகளில் அரசியல் தலைமையின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்று குணாயிடம் கூறினார். குழுவின் முயற்சிகளை பாராட்டிய அவர் இந்த முடிவு குவைத்தின் உலகளாவிய உதவி பணியை ஆதரிப்பதில் ஒரு முக்கிய படியாகும் என்று குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் எங்கள் தொண்டு தளத்தை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையின் மிக உயர்ந்த தரநிலைகளுக்கு ஏற்ப எங்கள் பணியை தொடருவோம் என்று டாக்டர் அல்-சலே அவர்கள் கூறினார். நாட்டின் தலைமைக்கும் குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களின் தொடர்ச்சியான ஆதரவிற்காக அவர் தனது நன்றியை தெரிவித்தார். இது போன்ற ஒரு அறிக்கையில் மனிதாபிமான சிறப்பு சங்கத்தின் தலைவர் டாக்டர் காயித் அல் சுபைஹி அவர்கள் இந்த முடிவை நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல அதற்கு அப்பாற்பட்டது என்றும் விவரித்தார். இது குவைத்தின் மனிதாபிமான மரபை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அதன் நடவடிக்கைகள் நீண்ட காலமாக எல்லைகளை தாண்டிவிட்டன என்று அவர் கூறினார். தாராளமான நன்கொடையாளர் தங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி தெரிவித்து நிலையான மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு சங்கத்தின் அர்ப்பணிப்பை அல் சுபைஹி அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினார். அல் சபா அவர்கள் மனிதாபிமான சங்கத்தின் தலைவர் முகமது அல் சயா அவர்களுக்கும் இந்த அறிவிப்பை வரவேற்றார். குணாவுடன் பேசிய அவர் இந்த முடிவு குவைத்தின் நல்லெண்ணத்தின் கலங்கரை விளக்கமாக நற்பெயரை நிலைநிறுத்துகிறது என்று வலியுறுத்தினார். இந்த செய்தி அனைத்து குவைத் மக்களுக்கும் மகிழ்ச்சியை தந்தது. இரக்கம் மற்றும் ஒற்றுமையில் வளர்க்கப்பட்ட மக்கள் என்று அவர் கூறினார். மனிதாபிமான காரணங்களுக்காக அவர்களின் உறுதியான அர்ப்பணிப்புக்காக தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை வெளியிட்ட குழுவின் தீர்மானம் உலக அறையில் குவைத்தின் மனிதாபிமான பணிகளை உயர்த்துவதில் ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது. உலகங்களில் உள்ள பாதிக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யும் அதே வேளையில் உயர்தர நிர்வாகத்தை பராமரிக்கும் நாட்டின் நோக்கத்தையும் இது நிரூபிக்கிறது. குவைத்தினின்று சில முக்கிய செய்திகளை பார்த்தும் உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது
உங்கள் ரெஸ்பான்ஸ். நன்றி, வணக்கம்.